சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வீரக்கல் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்துள்ள மாங்காய் போதிய விளைச்சல் இல்லாததால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் மா விவசாயிகளுக்கு தமிழக அரசு வேளாண்மை துறை சார்பில் மானிய விலையில் மருந்து மற்றும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பச்சக்காடு என்ற இடத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த டாரஸ் லாரியின் பின்பக்கத்தில் தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த 13 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த முகமது ரிபாய் என்ற சிறுவன் குஜராத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான காது கேளாதோர்க்கான இறகுப்பந்து போட்டியில் முதல் பரிசாக 2 தங்க பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். இந்நிலையில் அவருக்கு உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வாழ்த்து மற்றும் உற்சாக வரவேற்பு கோஷங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அதிமுக சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பாக பாக பூத் செயலாளர்கள் மற்றும் பாக நிர்வாகிகள் நியமனம் சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி மற்றும் தேர்தல் பொறுப்பாளர், கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளர் ஜான் மகேந்திரன் உள்ளிட்டோர் தேர்தல் குறித்து ஆலோசனை வழங்கினர். புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த வாலிபரை போதை தடுப்பு பிரிவு போலீசார் பிடிக்க முயன்றபோது அவர் தப்பிக்க முயற்சித்ததில் வாய்க்காலில் விழுந்து கைமுறிவு ஏற்பட்டது. தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி அவரிடம் இருந்து 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்யப்பட்டு கைதான சித்தானந்தத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறைச்சாலையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் குறிசலாப்பட்டு அடுத்த சின்னசமுத்திரம் பகுதியில் விவசாய நிலத்தில் டிராக்டர் ஓட்டி நெல் நாற்று நட்டதற்கு கூலி கொடுக்கவில்லை என்று கூறி இருசக்கர வாகனத்தை பறித்து சென்றதால் விவசாயி பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்ற 2 பேரை குறிசலாப்பட்டு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற பெற்றோர் கலந்தாய்வு கூட்டத்தில் மாணவியின் தந்தை வராத நிலையில் செல்போனில் தொடர்பு கொண்ட தமிழ் ஆசிரியர் மாணவி சரிவர படிப்பதில்லை என கூறியதால் ஆத்திரமடைந்த தந்தை பள்ளியின் உள்ளே புகுந்து தகராறில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த பாரூர் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண் தற்கொலை முயற்சி செய்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் பாலியல் துன்புறுத்தல் செய்த பாலாஜி மற்றும் அவரது தாய், தந்தை என 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அகரகோட்டாலம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் வேலை செய்த கூலியாட்கள் பணம், ஊனமுற்றோர் உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பணங்களை தன்னுடைய சுயலாபத்திற்காக பாரத ஸ்டேட் வங்கியின் ஊழியர் ஆனந்தி என்பவர் பயன்படுத்தி கொண்டு பணம் என்னிடம் இல்லை, உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என பாதிக்கப்பட்டவர்களிடம் கூறியுள்ளார். தற்பொழுது அவர் பேசும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே சித்தலிங்கமடம் கிராமத்தில் ஸ்ரீ காமாட்சி குஞ்சதபாதம் கல்வி அறக்கட்டளையின் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் 34ஆம் ஆண்டு மாணவர்களின் திறமைகள் வெளியீட்டு விழா மற்றும் மரக்கன்று நடுவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் கோதண்டம் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். காமாட்சி குஞ்சதபாதம் அறக்கட்டளை சார்பாகவும் இன்று நடைபெறுகின்ற இந்த அருமையான விழாக்கள் மிக விமர்சையாக குழந்தைகளுடைய ஆர்வத்தோடு, பெற்றோருடைய ஆர்வத்தோடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100% பணியிடங்கள் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர்கள் காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வேண்டி புதுக்கோட்டை மாவட்ட பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.